இதுல கையெழுத்து போடு. உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பார். நீ போலாம். இந்த ராமோதர வாக்குமூலம் கொடுத்துட்டான். ராஸ்கல் புதுசா இப்ப வந்து ரமண சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. ஏ தேவா, எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமன் இல்லை, ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்சது நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சிடு. ஊரு பேர் தெரியாத அனாதைதான். ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆள் உள்ள இருப்ப என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. தாக்கிட திட்ட தருகிட தாக்கிட திட்ட தருகிட தருகிடத்தாம் தருகிடத்தாம் தாகிட தருகிட திட்ட தாகிட தருகிட தாகிட தருகிட தருகிடத்தாம் தருகிடத்தாம் தாகிட திட்ட தருகிட தாகிட திட்ட தருகிட தருகிடத்தாம் தருகிட தருகிட தருகிடத்தாம். இங்க வளையல் கொடுத்துட்டேன். தம்பி தம்பி, என்னம்மா இது? என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு தெரியாதுடா. உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, டே பாட்டி கொடு. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம். நான் உங்க பேர் என்ன? தளபதி. சூர்யா, இது தேவையாடா? வேண்டாம், விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்?
எப்படி 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 என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராட்சி போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்க? ஓ என்ன என்ன பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி. ஓ 6 மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரணும். இல்லனா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தை யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவர் ஆசை வரேன் தாயி. சரி பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக 4 சொட்டு கண்ணீர் விடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? சூர்யா. எப்படி பொண்ணு? என்ன பேர் வைக்கலாம்? அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா. உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல வேண்டாம். சரி. நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும். கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க. தேவராஜ் கூட இருக்கியாமே? ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும். உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜத்தும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்து நான் உன்னை தேவராஜ விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்ற?
தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறியே. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா, என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். நல்லா வணக்கம் சார். தேவா, என்ன இது திடீர்னு? வா. நான் என்னடா செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட என்ன தேவா சூரிய அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு. நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துறேன், என்ன ஒரு மனுஷனா மாத்துறேன். இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, எங்கூட வந்துரு. இனிமே இங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். வா. தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடைன்னு தூக்கி வளர்த்துருக்காங்க. நான் பசில் அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.